ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 5 ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோவோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல என்டர் பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஎஸ் ஷிஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஎஸ் ஷிஃப்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஆர்எம் டேட்டா பேஸ் பற்றிலாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்ட்ரெஸ்டட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஃபைல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் இந்த இடத்துல ஆட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஆட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லிங்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க், ட்விட்டர் லிங்க் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது தவிர ஏதாவது மெசேஜ் வந்து உங்கள் ஹைரிங் டீமுக்கு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் எதுக்கு சேரணும்னு நினைக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கண்ட்ரி, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்கள் ரெஸ்யூமே இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் செக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் டிவைஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், செல்ஃப் ஐடி, ஜாப் ஸ்பெசிஃபிக் கொஷின் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாகின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நியூ யூசர் மட்டும் இந்த ரெஸ்யூமை அப்லோட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதை நீங்கள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா குருகிராம்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும், எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் சேல்ரி, நீங்கள் எவ்வளோ சேல்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது,
நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி, லிங்க்டின் யூஆர்எல், காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஜெமினிலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன், பிஸ்னஸ் யூனிட், பிராண்டு, அந்த மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்கள் குவாலிஃபிகேஷனை சூட் ஆச்சு அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஜாப் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே அக்செப்ட் ஆல் குக்கீஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு என்ன இருக்குமோ அது கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், கண்ட்ரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.